Assalamu alaikum everyone, welcome back. I hope you all doing good. ஸோ இது வந்து நான் லாஸ்ட் வீக் ஷூட் பண்ண vlog. இப்போ தான் டைம் கிடச்சிது எடிட் பண்ணுறதுக்கு. ஆஃப்டர் மை சாட்டர்டே கோச்சிங் டேஸ்க்கு அப்புறம் ஷூட் பண்ணேன். கிளாஸஸ்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் போல் ஒரு சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில் இருக்க வாக்கிங் டிஸ்டன்ஸில் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம். ஈவினிங் அந்த வியூவே வந்து மாஷாஅல்லாஹ் ரொம்ப அழகாக இருந்தது. அதை அப்படியே கொஞ்ச நேரம் கேப்சர் பண்ணிவிட்டு அப்படியே கடைக்கு நடந்து போயிட்டோம். அண்ட் கடைக்கு போயிட்டு கொஞ்சம் இருக்கிற எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் ஃபைனலி என்னென்ன வாங்கணும்னு போகணுமோ எல்லாத்தையுமே தேடி பிடிச்சி வாங்கிட்டு பில் பண்ணிவிட்டு வெளியே வந்தாச்சு. அண்ட் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஃபேஸ்க்கு கொஞ்சம் ஐஸ் ஃபேஷியல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆஃப்டர் சம் டைம் டீ குடிச்சிட்டு மக்ரிப் தொழுதுட்டு என் கிராண்ட்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அப்படியே நடந்து போய் கிராண்ட்மா வீட்டுக்கு ரீச் ஆகியாச்சு. அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே சோஃபாவில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே டிவியை பார்த்தா டிவியில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஓடிட்டு இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லி அதையும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது என்னோடய லிட்டில் கசின் சிஸ்டர் வந்து அவள் குச்சி சிப்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தா. நான் வந்து அதை பார்த்துட்டு எனக்கும் ஒரு சின்ன பிளேட்டில் போட்டு எடுத்துகிட்டு வந்தா. நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி எனக்கும் கொடுத்தா. ஸோ அவளும் நானும் ஷேர் பண்ணி அதை வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்படியே நானும் என்னோடய கசின் சிஸ்டரும் அதை ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட முடிச்சுட்டு நான் கொஞ்சம் நேரம் போய் என் நானிமாவோட பேசிட்டு உட்காந்துருந்தேன். பேசிட்டு டைமை பார்த்தா டைம் வாஸ் 9 o'clock. இட்ஸ் டூ லேட். ஸோ ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய நானிமாவுக்கும் என்னோடய கசின் சிஸ்டர்ஸ்க்கும் பாய் சொல்லிவிட்டு இங்கேருந்து நான் கிளம்பிட்டேன். வெளியே வந்து பார்த்தா செம்ம டார்க்காக இருந்துச்சு. ஸோ ஓகே அதை அப்படியே கொஞ்சம் கேப்சர் பண்ணேன். கேப்சர் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆகியாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு படுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தா பெட்டில் வந்து ஃபுல்லாக அபாயாஸாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் எடுத்து ஆர்கனைஸ்டாக வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ஃபோன் ஸ்க்ரோலிங் டைம் படுத்துட்டு பார்த்தேன் அப்படின்னா வச்சுட்டு பார்த்தா மணி 11:30. எனக்கு கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்கும். ஏன்னா சாட்டர்டேனா சீக்கிரம் படுத்துடலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணுவேன். சாட்டர்டே கிளாஸஸில் இருக்கும்போது எப்படியுமோ அது எப்படியோ தெரில சாட்டர்டேனாலே லேட் ஆகிடும் படுக்கிறதுக்கு. ஃபோன்லாம் முடிச்சுட்டு ஏசி போட்டு அப்படியே தூங்கி போயிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் மேக்கப் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மேக்ஸ் பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ மேக்ஸ் எடுத்து வச்சுட்டு அதோடு சேர்த்து ஃபிசிக்ஸும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். ஏன்னா ஃபிசிக்ஸில் வந்து ஹோம் டெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. 2 டீட்டெயில் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தேன். சாட்டர்டேவே ஹாஃப் ஹோமை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்லாம் சாட்டர்டே கிளாஸில் இருக்கும்போது யோசிச்சுட்டு வீட்டுக்கு வரும். பட் வீட்டுக்கு வந்தோன்னா சாட்டர்டேனாலே ஒரு மாதிரி ஃபன்னாக ஒரு மாதிரி ஜாலியாக போயிடும். அதனால் மோஸ்ட்லி சாட்டர்டேனா எதுவுமே பண்ண மாட்டேன். மோஸ்ட்லி பண்ணுற எல்லாமே சண்டேவாக தான் இருக்கும். ஸோ எல்லா வீக்குமே இப்படி தான் போகும். சரின்னு எடுத்து ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபிசிக்ஸில் உள்ள 2 கொஷினை படித்து எழுதிட்டு கம்பேர் பண்ணி ஆன்சர்லாம் கண்டுபிடிச்சி ஃபுல்லாக முடிச்சுட்டு ஆன்சருக்கு கொஞ்சம் ஹைலைட் பண்ணி பாக்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தேன். போட்டு முடிச்சுட்டு ஃபிசிக்ஸை முடிச்சாச்சு. ஓகேன்னு சொல்லி மேக்ஸ் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஆஃப்டர் ஃபினிஷிங் ஃபீ அண்ட் மேத் சம் ஸ்கின் கேர்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ஆஃப்டர் லன்ச் சிஎஸ் எடுத்தேன் படிக்க. ப்ரோக்ராம் ஒன்று ட்ரை பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
ஆல்ரெடி எக்ஸாம்பிளில் உள்ள ப்ரோக்ராம் தான். அதே ப்ரோக்ராம் தான் எக்ஸசைஸில் கொடுத்து அந்த அவுட்புட் வந்து ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகிருக்கும். அதுக்கு ப்ரோக்ராம் எழுதிட்டு வாங்க அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க மேம். ஓகேன்னு சொல்லி அந்த ப்ரோக்ராம் வந்து அந்த மாடல் வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துட்ருந்தேன். கோடிங்லாம் போட்டு பார்த்தேன். நிறைய எரர் வந்துச்சு, டக்குன்னு வரல. ஸோ ஆஃப்டர் எல்லா எரருக்கு அப்புறமா ஒரு ஃபைனல் ஆன்சர் வந்துருச்சு. ஸோ வந்ததை அப்படியே புக்கில் காப்பி பண்ணி வச்சுட்டு ஓகே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே தூங்க போயிட்டேன். ஆஃப்டர் ஹேவிங் அ குட் ஸ்லீப் அம்மா வந்து கிச்சனில் காஃபி வச்சுருந்தாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு மூவி பார்த்துக்கிட்டே காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். அப்படியே காஃபி குடிச்சிட்டு அந்த மூவி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா இருந்தது. ஸோ மோஸ்ட்லாக நான் என்னோடய ஹோம்ஒர்க் எல்லாமே ஈவினிங்குள்ளே தான் ஃபினிஷ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஏன் அப்படின்னா நைட் ஒரு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு போகணுன்னே மோஸ்ட்லி மார்னிங் டு ஈவினிங்குள்ளே எல்லா ஹோம்ஒர்க்குமே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி மார்னிங் டு ஈவினிங்குள்ளே என்னோடய எல்லா ஹோம்ஒர்க்ஸுமே நான் அன்றைக்கி முடிச்சிட்டேன். That was so good. ஸோ ஆஃப்டர் தட் சாக்லேட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி இந்த சாக்லேட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த ஃப்ளேவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த சாக்லேட் எடுத்து பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ சாக்லேட் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹவுஸ் வார்மிங் போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து என்ன ட்ரெஸ் போட போகிறனோ அதை வந்து எடுத்து வச்சிட்ருந்தேன். ஏன்னா எல்லாத்தையுமே ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டா லாஸ்ட் டைமில் ஒரு மெஸ்ஸி இருக்காது, கரெக்டாக கிளம்பிடலாம். ஸோ இது ரொம்ப கிராண்டாகவும் இல்லாமல் சிம்பிளாகவும் இல்லாமல் மினிமலாக இருந்தது. ஸோ அந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டோம். அபாயா எடுத்து வைக்கணும் இல்லையா? ஸோ அபாயா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் ஸ்டோன் பிரிண்டட் ஓப்பன் அபாயா தான் எடுத்திருந்தேன். இப்போ ட்ரெண்டிங்கில் உள்ள அபாயா மாதிரி தான் இருக்கும் இது. நானும் அம்மாவும் ஒரே ட்வின்னிங்கில் போகலாம், ஒரே மாதிரி ஒர்க்காக தான். அதே மாதிரி அதுக்கு பேர் பண்ணுறதுக்கு ஒரு மெரூன் கலர் சிஃபான் ஷால் எடுத்திருந்தேன். அண்ட் இது க்யூட்டான ஒரு ப்ளூ கலர் ஸ்டோன் வச்ச ஹிஜாப் பின் வித் ஒரு குட்டி ப்ரூச்சு. ரொம்ப க்யூட்டாக ஒரு ஒயிட் கலரில் ஒரு லீஃப் ஷேப்ட் ப்ரூச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் நான் வந்து போட போகிற அபாயா. எல்லாத்தையுமே அபாயா ட்ரெஸ்ஸு எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே ஒரு குயிக் ட்ரான்ஸ்லேஷன் பார்ப்போமா? மாஷாஅல்லாஹ் அந்த ட்ரெஸ் வியர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப மினிமலாக ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. ஸோ ட்ரெஸ்அப் பண்ணியாச்சு. அப்புறம் கொஞ்சம் லைட்டாக மினிமலாக ஒரு மேக்கப் போட்டுக்கிட்டேன். லிப் பாம் வந்து டீகன்ஸ்ட்ரக்ட் ப்ராண்ட்லேருந்து யூஸ் பண்ணேன். அண்ட் மேப்ளினோட காம்பேக்ட்டும் அண்ட் அது ஃபேஸ் கனடாவோட கன்சீலரும் ரெண்டுமே யூஸ் பண்ணி தான் மேக்கப் அன்றைக்கி போட்டிருந்தேன். ரொம்பவே மினிமலான மேக்கப் தான். எனக்கு அதிகமாக போட்டாலும் பிடிக்காத அவ்வளவா. ஸோ மினிமலாக பண்ணிக்கிட்டேன். அப்படியே அபாயாவுக்கு ஒரு ட்ரான்ஸ்லேஷன் போட்டுருவோமா? திஸ் இஸ் த ஃபைனல் அவுட்புட். திஸ் இஸ் த ஃபைனல் அவுட்புட் ஆஃப் த அபாயா. இந்த அபாயா எப்படி இருக்குங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மெரூன் ஷாலை வந்து நான் வி ஷேப்பில் இந்த மாதிரி தான் பேர் பண்ணியிருந்தேன். ஃபைனலி வி ரீச்ட் அட் த ஹவுஸ் வார்மிங். அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து எல்லாரோடையும் பார்த்து பேசிகிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் பேசிவிட்டு சரி ஓகே போய் வீடை சுற்றி பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி போனோம். ஃபஸ்ட்டு மாடிக்கு தான் போயிருந்தோம். போய் மாடியில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி. அங்கே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த ஆர்கிடெக்சர்லாம். மாஷாஅல்லாஹ் இட் வாஸ் ஸோ குட். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகிற இடத்துலலாம் கொஞ்சம் குட்டி குட்டி கிளிப்ஸ் தான் எடுத்திருந்தேன். ரொம்ப கவர் பண்ண முடியல என்னால். நான் அப்படியே மாடிக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் ரூம்ஸ் இருந்துச்சு. அந்த ரூம்ஸையும் அப்படியே கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து இந்த சுவிட்ச் போர்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரின்னு சொல்லி அதையும் கொஞ்சம் கேப்சர் பண்ணிவிட்டு பின்னாடி உள்ள மாடியில் வந்து இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. மேலே மொட்டை மாடி போகிற அளவுக்கு இருந்துச்சு. முன்னாடியே வந்து ஒரு பால்கனி மாதிரி செட்டப் பண்ணிருந்துச்சு. மாஷாஅல்லாஹ் அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதோட ஸ்பேஸுமே ரொம்ப அதிகமாக நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கே நின்று கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்தது என்னமோ 11 மணி தான். ஆனால் அவன் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு படுக்கிறதுக்கு 11:35 ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் அந்த vlog. Don't forget to subscribe. Bye bye.